66th minute. இதுவரைக்கும் அமெரிக்கன் கம்பெனியான போயிங்கும் யூரோப்பியன் கம்பெனியான ஏர்பஸும் தான் ரொம்ப ஜாஸ்தியான அளவில் ஏரோப்ளைன் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வரிசையில் சைனா அவங்களோட சொந்த கம்பெனியான கோமேக் அப்படின்ற கம்பெனியில் சொந்தமாகவே ஏரோப்ளைன் தயாரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோமேக் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வெஸ்டர்ன் டாமினன்ஸை கம்மி பண்ணுற விதமாக தான் சைனா இந்த கோமேக்கை பில்ட் பண்ணியிருக்காங்க. கோமேக் C919 இதுதான் சைனாவோட முதல்ல ஹோம் கிரவுண்ட் பேசஞ்சர் பிளைனா இருந்திருக்கு. இந்த பிளைன்ல மொத்தம் 160 பேசஞ்சர்ஸை கேரி பண்ண முடியும். அண்ட் இந்த பிளைனை பில்ட் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த பிளைன் 2023ல முதல்ல டொமஸ்டிக்கா ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பட் இப்போ ரீசெண்டா ஜூலை 1, 2025 அன்னைக்கு இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்க்கும் ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் இந்த கோமேக் இன்னும் சில வருஷத்திலேயே பெரிய கம்பெனியை விட பெரிய குவான்டிட்டி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் ஃபியூச்சர் ஆஃப் ஏவியேஷன் இதுதான் கூட சொல்றாங்க. இந்த கோமேக் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாகவே சைனீஸ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே எல்லா பொருளுமே கம்மியான காஸ்ட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்கன்னு. இது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போதான் புதுசா அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கோமேக் இன்னும் 5 இல்ல 10 வருஷத்துல எவ்வளவு தூரம் போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.